ஆகாசவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத். தலைப்புச் செய்திகள்: மகாராஷ்டிரா மற்றும் ஒடிஷா மாநிலங்களில் 20,668 கோடி ரூபாய் செலவில் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 2 திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலான 4,531 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. பிரலே ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் தீப்தி சர்மா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இனி விரிவான செய்திகள். மகாராஷ்டிரா மற்றும் ஒடிஷா மாநிலங்களின் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 2 திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மகாராஷ்டிரா மாநிலத்தில் நாசிக் சோலாப்பூர் இடையே 6 வழிச்சாலை அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். 19,142 கோடி ரூபாய் செலவில் 374 கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த வழித்தடம் அமைக்கப்பட உள்ளதாக கூறினார். இதன் மூலம் நாசிக், அஹில்யா நகர், சோலாப்பூர் மற்றும் கர்னூல் நகரங்கள் பயனடையும் என்றார். இந்த வழித்தடம் செயல்பாட்டிற்கு வரும்போது பயண நேரம் வெகுவாக குறையும் என்றும் அவர் கூறினார். ஒடிஷாவில் 2 வழிப்பாதை தேசிய நெடுஞ்சாலையை 1,526 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மத்தியில் பிஜேபி தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற பின்னர் சாலை கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டு வருவதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். இதற்கிடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ள அவர், 20,668 கோடி ரூபாய் மதிப்பிலான 2 திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன் மூலம் நடுத்தர வர்க்கத்தினர் கூடுதலாக பயனடைவார்கள் என்று அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இதுவரை 24 நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2,18,000 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டங்களில் ரயில் மற்றும் மெட்ரோ ரயில் திட்டங்களும் அடங்கும் என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேற்கு வங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் ஊழல் மற்றும் ஊடுருவல் பிரச்சினையை பிஜேபி முன்னிறுத்தும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் மத்திய அமைச்சருமான திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று கொல்கத்தாவில் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாகி உள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். ஏற்றுமதியாளர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலான 4,531 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. சர்வதேச வர்த்தக கண்காட்சிகளில் பங்கேற்பதற்கு இந்த இயக்கத்தின் கீழ் நிதி உதவி வழங்கப்படும் என்று மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஏற்றுமதி மேம்பாட்டு இயக்கத்தின் கீழ் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சத்தீஸ்கரில் ஊரக உள்ளாட்சி அமைப்புகளின் மேம்பாட்டிற்காக 224 கோடி ரூபாயை மத்திய அரசு விடுவித்துள்ளது. 15வது நிதி ஆணையத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் நடப்பு நிதியாண்டிற்கான முதலாவது தவணையாக இந்த நிதி விடுவிக்கப்படுவதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஜார்க்கண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் குறித்து விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதென அம்மாநில பிஜேபி முடிவு செய்துள்ளது. ராஞ்சியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அம்மாநில பிஜேபி செயல் தலைவர் திரு ஆதித்யா சாகு, வரும் 8ஆம் தேதி தொடங்கி 10ஆம் தேதி வரை இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளதாக கூறினார். இந்த புதிய சட்டத்தின் பலன்கள் குறித்து பிஜேபியினர் பொதுமக்களிடம் எடுத்துரைக்க உள்ளதாகவும் திரு ஆதித்யா சாகு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாசவாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன.
ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். இனி நடப்பாண்டில் மத்திய அரசின் சாதனைகள் குறித்த தொகுப்பு. இதில் இன்று இடம்பெறுகிறது உற்பத்தி துறையில் படைக்கப்பட்ட சாதனைகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகள் காரணமாக உற்பத்தி துறை 7.8% அளவிற்கு வளர்ச்சி கண்டுள்ளது. இதன் காரணமாக உற்பத்திக்கான புதிய முனையமாக இந்தியா உருவெடுத்துள்ளது. நேரடி அந்நிய முதலீடும் அதிகரித்துள்ளது. உலகின் நம்பிக்கைக்குரிய நாடாகவும் இந்தியா திகழ்கிறது. ஆப்பிள், சாம்சங், கூகுள் போன்ற புகழ்பெற்ற நிறுவனங்கள் தங்களது உற்பத்தி பிரிவினை இந்தியாவில் தொடங்கியுள்ளன. நாட்டின் முதலாவது டெம்பர்ட் கிளாஸ் உற்பத்தி பிரிவு நொய்டாவில் தொடங்கப்பட்டது. உற்பத்தி துறையில் நமது வலிமையை எடுத்துரைத்துள்ளது. மின்னணு பொருட்களின் உற்பத்தி 11,50,000 கோடி ரூபாயை எட்டியுள்ளது. இதன் ஏற்றுமதி 3,26,000 கோடி ரூபாயாக உள்ளது. மொபைல் உற்பத்தியில் 2வது பெரிய நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது. மின்னணு துறையில் 1,15,000 கோடி ரூபாய் அளவிற்கு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டது சாதனை அளவாகும். 1,60,000 கோடி ரூபாய் முதலீட்டில் 10 செமிகண்டக்டர் உற்பத்தி பிரிவுகளுக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கப்பல் கட்டுமான துறையிலும் புத்தொழில் நிறுவனங்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறது. பேட்டரியில் இயங்கும் வாகனங்கள் பயன்பாடும் அதிகரித்து வருகிறது. இந்த துறை மட்டும் 43,000 வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. சூரிய சக்தி உற்பத்தியிலும் இந்தியா சாதனை படைத்துள்ளது. தொலைத்தொடர்பு துறை உற்பத்தியிலும் சர்வதேச அளவில் இந்தியா 5வது இடத்தில் உள்ளது. சிவில் விமான போக்குவரத்து துறையிலும் இந்தியா சீரிய வளர்ச்சி கண்டுள்ளது. உற்பத்தி துறையின் வளர்ச்சியில் தனியார் பங்களிப்புக்கும் ஊக்கமளிக்கப்பட்டது. மின்னணு பொருட்கள் உற்பத்தி துறை மட்டும் 25 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்கியுள்ளது. பல்வேறு துறைகளில் இளையோருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சியும் வழங்கப்பட்டு வருகிறது. உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும் பொருட்களுக்கு ஊக்கமளிக்கப்பட்டு வருகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி கட்டணங்கள் குறைக்கப்பட்டு 5 மற்றும் 18% என நிர்ணயிக்கப்பட்டது. இதன் காரணமாக பொருட்களின் விற்பனை அதிகரித்துள்ளது. உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் காரணமாக ஜவுளி, மின்னணு பொருட்கள், பாதுகாப்பு தளவாடங்கள் மற்றும் மொபைல் உற்பத்தி அதிகரித்தது. ஏற்றுமதி மேம்பாட்டு இயக்கம் 25,060 கோடி ரூபாய் மதிப்பிலான நிதியத்துடன் தொடங்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு தளவாடங்கள் ஏற்றுமதி 23,622 கோடி ரூபாய் அளவிற்கு அதிகரித்துள்ளது. நடப்பாண்டில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக இந்தியா தற்போது உலகிற்காகவும் உற்பத்தி செய்கிறது என்றால் அது மிகை அல்ல. பிரளய் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது. ஒடிஷா மாநிலம் சந்திப்பூரில் உள்ள ஒருங்கிணைந்த சோதனை தளத்திலிருந்து 2 ஏவுகணைகள் சோதித்து பார்க்கப்பட்டதாக பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு நிறுவனம் கூறியுள்ளது. இந்த சோதனையின் போது அனைத்து அம்சங்களும் திட்டமிட்டவாறு செயலாற்றியதாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தொலைக்காட்சி, சமையல் எரிவாயு அடுப்புகள் மற்றும் குளிர்சாதன பெட்டிகளுக்கான எரிசக்தி சேமிப்பு குறித்த நட்சத்திர குறியீட்டை வழங்குவது நாளை முதல் கட்டாயமாக்கப்படுவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தாய்லாந்து அரசால் சிறைப்பிடிக்கப்பட்டிருந்த கம்போடியாவை சேர்ந்த பாதுகாப்பு படையினர் 18 பேர் விடுவிக்கப்பட்டனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் தீப்தி சர்மா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். பேட்டிங் பிரிவில் ஷஃபாலி வர்மா 6வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். கென்யா சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யசஸ்வினி பன்வார், சௌமியா விக் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா மற்றும் ஒடிஷா மாநிலங்களில் 20,668 கோடி ரூபாய் செலவில் சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான 2 திட்டங்களுக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஏற்றுமதியாளர்களுக்கு ஊக்கம் அளிக்கும் வகையிலான 4,531 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டத்தை மத்திய அரசு தொடங்கியுள்ளது. பிரளய் ஏவுகணை இன்று வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டது.
டுவெண்டி கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் மகளிர் பந்துவீச்சு பிரிவில் இந்தியாவின் தீப்தி சர்மா தொடர்ந்து முதலிடத்தில் நீடிக்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.